எல்லாருக்கும் வணக்கங்க. இது கெளுத்தி மீன் 1 கிலோ வாங்கி வச்சுருக்குதுங்க. இது வந்து வறுவல் செய்யலாங்க, மீன் வறுவல். இப்போ இது வந்து வாங்கிட்டு வந்து 2-3 தடவை இதை அலசி எடுத்துட்டு செஞ்சிடலாங்க. பாருங்கள், அலசி எடுத்தாச்சுங்க, சுத்தமாக கழுவி வச்சுருக்குதுங்க. இது இப்போது மீன் வறுவல் செஞ்சு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க, மீன் மசாலா போட்டு பரட்டி எடுக்கிறதுக்கு. இப்போ மசாலா 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பத்தலைன்னா நம்ம இஷ்டங்க, இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் என்னென்ன இருக்குதுனாக்கா, கார்ன்ஃப்ளவர் இருக்குதுங்க, மாவு இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகு, சீரகம், வரமிளகாய், வர கொத்தமல்லி கொஞ்சமாக, மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனுங்க. இப்போ இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தண்ணி திட்டமாக அளவாக ஊற்றிக்கலாங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட்டாலும் மீனில் ஒட்டாதுங்க மசாலா. இப்போ அந்த மசாலாவை ஒரு துண்டாக எடுத்து நல்லா பரட்டி உள்ளார சாந்தி இறங்குற மாதிரி பரட்டி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாங்க. எல்லா துண்டுலையும் பரட்டி எடுத்துகிட்டு இது ஒரு மணி நேரமோ இல்லை குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இது ஊறணுங்க. அப்போ தான் அந்த ருசி இறங்குங்க. எலுமிச்சைப்பழம் ஒரு அரை பழம் புளிஞ்சிக்கலாங்க. எலுமிச்சைப்பழம் விருப்பப்பட்டால் எலுமிச்சைப்பழம் புளிஞ்சிக்கலாங்க, இல்லைன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம், பரவாயில்ல. எல்லாத்தையும் பரட்டி எடுத்துகிட்டு ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க, இல்லைன்னா எண்ணெயில் கூட பொரிச்சிக்கலாங்க. வானலில் எண்ணெய் ஊற்றி கூட எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. தோசைக்கல் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு ஒன்று ஒன்றா அதில் போட்டு அடுக்கி வச்சுக்கலாங்க. ஒரு துண்டாக அதில் அடுக்கி சேர்த்து வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மெதுவாக வேகட்டுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து அதில் வச்சுருக்குறாங்க. பொடியாகவும் செஞ்சு மசாலாலேயே சேர்த்திக்கலாங்க. இதை அப்படியே வச்சு அந்த எண்ணெயிலேயே போட்டு பரட்டி எடுக்கிறாங்க. வாசமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்குங்க. இப்போ ஒரு துண்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு துண்டாக எடுத்து பரட்டி போட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க, இல்லைனாக்கா ஒட்டிக்குங்க மீன். திருப்பி போடுறப்ப உடஞ்சி ஒட்டி வருங்க. பாருங்கள், எண்ணெய் இருக்கிற பக்கம் கரெக்டாக வருதுங்க, நல்லா வருது. எண்ணெய் இல்லாத பக்கம் உடஞ்சி ஒட்டிக்கிட்டு இருக்குதுங்க, மீன் ஒட்டி வருது. கச்சிதமாக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க புரட்டி போட்டு நல்லா வேகட்டுங்க. ஏன்னா தட்டு போட்டு மூடிக்கலாங்க, இல்லைன்னா அப்படியே கூட திறந்து வச்சே கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாகவும் மணமாகவும் இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. மீன் வறுவல் தயாராகிடுச்சிங்க. நன்றி.